கை 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 நீல ஒரு ஆம்பளையோட கையை வந்தா என் கை சப்பா வலிக்குதுடா. யார் எங்க கோடி போஸ்ட் பண்ணி கனவை கலைச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்க இன்னொருளோட வணக்கம் வை பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் வணக்கம் வைக்கப்படும்னுங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். சார் சும்மா தூரங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்களா, அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கையெடுங்க சார். போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்குலாம் ஐஜி வேணுமா? சார் வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்துடுங்க சார். என்னடா எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயினி சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப். சல்மான் கான் ஆளு. அத விடுங்க சார். அங்கிட்டு பாத்தீங்களா உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நச்சுன்னு இருக்கனா போட்டனா? ஏட்டையா யாரு எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல. மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதாரு மாப்ள. சரி கமா பத்னிசா திஸ் இஸ் டிஎஸ்பி. சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ்பாண்டி, செயலாளர் கோடி. ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு. கொடி வேறையா? ஏட்டையா இந்த போர்டிங் குடியும் புடிங்க வண்டியில ஏத்தியா? சார் எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவோம், எவனா இருந்தாலும் வெட்டுவோம். ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, சனியனை சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார். தீ குளிப்போ முதல்ல மேல் குளிடா. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. கையில கலண்டற போறா. இங்க வாடா. பெரிய டென்ஷன் ஆவற. இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போம்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போனை போடு. இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம். சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். கொடிய புடுங்கிறது கேஸ போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டானே. ஏன்பா உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா இல்ல கோர்ட் மூலமா ஏற்பாடு பண்ணணுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு? வக்கீல் வீரச்சா. வீரச்சா வக்கீலா? கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு மறக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? சிங்கார சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போர்டையும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அதற்கான பதிவுச் சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கீழே போடாம கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் போர்டையும் கொடியையும் இருந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற தேவையான பர்சனாலிட்டி இருக்கு. ஃபுல்லா டேய் தள்ளி உட்கார்றா. டேய் என்ன இடம் ஓஷ்டத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? இல்லடா. இல்லடா உனக்கு இடம் இல்லடா. மாப்பிள்ள வீட்டிலே இருந்துக்கிற வேண்டியதானே. எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்போ வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? ஐயோ பஸ்ஸே போயிடுச்சியா. போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுவாங்க இவங்கள
டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா? அவங்க புள்ளையா நீ புள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்ள. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீங்கெல்லாம் பட்டாத யூ பிளடி சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10க்குடா. நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. எப்படா நம்ம 8:10 பஸ்? அதுக்கு என்னவா இப்ப? எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய் எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லு மாப்ள. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்ரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட்டை கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல்ல. நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவேன். டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யாரை பிடிக்கலாம்? எந்த கிளாஸ்? 11th. கிளாஸ் டீச்சர் யாரு? கல்யாணி. நம்ம கல்யாணி. கல்யாணி டீச்சரா? God is great. Excuse me. போதும் கொடுத்துருங்க தலைவரே. கிளாஸ் டைம் ஆச்சு போலாமா? என்னது? லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. போட்டேன்னா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு நினைச்சியா? ஆளையும் மூஞ்சியையும் பாரு. பிளே ஸ்கூல் போற வயசுல உனக்குலாம் லவ் லெட்டர் கேக்குது? சிவனாண்டி மக தானே நீயே? இரு உங்க அப்பன்ட்ட சொல்றேன். உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்ப கேட்டில்ல? இது என்னன்னு? அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து டீச்சர் போஸ்பாண்டி MA MPhil சார் இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் என்ன கொன்னே விடுவாங்க. ஐயோ அப்ப உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட்யா. என்ன எழுதிருக்காங்கன்னு படிச்சிரோமா? Today we are going to talk about Thomas Alva Edison. லதா பாண்டி கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டாங்க குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. பட்ட பகல். ஏய் நீ நில்லு. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர். பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே ஆச்சரியக்குறி. கரெக்ட் டீச்சர். போட்டோண்ணா படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா? ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். டீச்சர் லவ் லெட்டர் எனக்கு இல்ல உங்களுக்கு தான். எனக்கா? யார் கொடுத்தா? அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. இவங்களா பொறிக்க பசங்களா?
ஆச்சு. இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த? வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டாங்க டீச்சர். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? 1000 ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட் அரை விலையில 500 ரூபாய் தான். 500 ரூபாய் டி ஷர்ட் கா விலையில 200 ரூபாய் தான். 90 ரூபாய் பனியா மட்டும் அதே விலை 90 ரூபாய் தான். இந்த ஸ்டைல்ல போனா நாளைக்கு என்ன ஆகும்? காதல் சேரும், கூடாத காதல் கூடும். வாங்க சார், வாங்க சார். என்னது? எனக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது. ஆத்தாடி. ஏய் சரி சரி, நம்ம பையன் சொன்னா கேளு. ஒண்ணு மண்ண மாட்டே. நீ போஸ் பண்ணியா? டெரர் இஸ் தி சைலன்ட் மேட்டரா. இங்க வாடா, கடிச்சிர போதுடா. ஏண்டா என்னடா அதெல்லாம்? டீச்சர். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, நம்ம ஊர் நாய்களுக்குல இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல. அதுகளுக்கு எவனும் செம்புதிட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. நான் போஸ்ட் பண்ணி எங்க கிளம்பிட்ட? ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதாப்பா காக்கா மீ முறு போட்டுருக்கா, கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. போ, இந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ண. இங்க எல்லாம் இடம் லண்டு வாக்காமைய பாரியில முறுக்குச்சுறானா? போ மாப்ள. பாவம், அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூலை விட்டே விரட்ட போறேன். டேய், இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, ஏ அழகுல அவ தோக்குறா, அப்புறம் கைத்துல தொங்குறா. டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி 8:30 இன்னும் பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. டேய், 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா? மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பையில. ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்சா புத்தா லீவ் விடுவாங்க, இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதானே. ஒரு நிமிஷம் இரு. இந்த அவள வக்கனையா பேசுறியா? அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல, நான் இறந்த பழம் விக்கிறவனுக்கு எப்படிப்பா தெரியும்? போஸ் பாண்டே, வா சீக்கிரம் போற போறான். சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். இல்ல போஸ் பாண்டே, பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பார்க்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது, நான் மாட்டை பிடிச்சிட்டு போணுமா? ஓ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை பிடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? அடுத்த ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும்பா. நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கூட வச்சாங்கடா. அதுக்கு நான் மாட்டையே பிடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாதா? வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டேய் வாடா, நம்ம அப்படியே மாட்டை பிடிச்சி தோட்டத்து பக்கம் போவோம். ஏய், உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? வேற ஏதோ பிளான் பண்றேன். டேய், நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல எள்ளி மரத்துல எள்ளியா காய்ச்சி தொங்குதாண்டா. என்ன மரத்துல இளநீ கேட்காம ஆப்பிள் ஆரஞ்சு காய்க்க? அதுதான்டா நானும் சொல்றேன். நீங்க வாங்கடா. இவனா இந்த நிலைமையில பார்த்தா நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. இவன் தான் கரெக்ட். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு, எனக்கு கண்ணு வேற கூசுது. இந்த மாட்டை ஒரு நிமிஷம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி மாட்டேன். தலைவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே. கொடுங்க. செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன். மண்டையா காட்டுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பர். யாருக்கிட்ட சிக்க மாட்டானே செயலாளரே. நான் ஜிப்பு போடணுமா? ஜிப்பு போடணுமாடா? ஜிப்பு போடணுமா? பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன். வா. நான் போஸ் பாண்டே, எங்க வீட்டுல 2 எருவு மாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது. கேக்குறாருல, சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா? உன்னைய தாண்டா கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேடியா இருக்காங்களே. அவன் போயிட்டான். வா. போயிட்டானா? ஏத்துரு பேசுறான் பேச்சு. நாங்கெல்லாம் மத்தியானத்திலே மாடு மேய்க்கிறவங்கடா. சரிங்க தலைவரே. அண்ணே, மாடுண்ணே இங்க நின்று என்னத்த பாக்குற? டெல்மி. இந்தாப்ல, காலைல 8 மணிக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில்ல, என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர்.
சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆமா, நாங்க மாடு மேய்க்க போறோம். நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. ஓவையா? ஒய் திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே, இத புடி நான் எப்படி அட்டாக் பண்றேன்னு புடிச்சுக்கிட்டே பேசலாம். கேப்ல மாடு மேய்க்க வர்றது. என்னடா நடக்குது இங்க? ஹலோ, உங்க அக்கா என்ன எங்க அண்ணனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா? எங்க அக்கா ஒன்னும் சிக்னல் கொடுக்கல. உங்க அண்ணன் தான் கண்ணடிக்கிறான். பாரா, உங்க அக்கா தான் எங்க அண்ணனை பார்த்து பல்ல காட்டுறான். எங்க அக்கா ஒன்னும் அலையறவ அதானே. இங்க பாருமா, எங்க அண்ணன் நைஸ் பர்சன் யூ நோ. எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத. ஏய், எங்க அண்ணன் பார்த்தாலும் ஒரு பாரின் பேசுவா தான் பாப்பா. நான் சவுண்ட் கொடுக்குறேன். தேவலாம் பேசாத. ஏய், அவ்வளவுதான். கொன்றுவேன். ஏய், ஓடுறீ. இங்க பாரு, அவன மாப்ள காடு ஓடுதுடா. ஐயோ, அட இப்ப சனியனே, உனக்காக பஞ்சு டயலாக்லாம் பேசுனேனே. கூல்மாய் மாட்ட செவனாண்டி மாடு இழுத்துட்டு ஓடிருச்சே. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இன்னொரு முட்டை. இங்க வர்றா, நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள்ள, துப்பாக்கினா தோட்டா இருக்குன்னு, பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும். இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்கக்கூடாது மாப்பிள்ள. அத்தனை மாப்பிள்ள, இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகரக்கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவனாண்டி மகள் லதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள, அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டு மாப்பிள்ள, நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள்ள, இவன் இப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடி போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார்பட்டி அழுக்குவார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள்ள. பிடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. மாப்பிள்ள, எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள்ள, விடக்கூடாது. போடு போன சட்ட ஆலோசனை இருக்கு. ஹேய், ஃபோன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள்ள. டேய், நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்பிள்ள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ. ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ள, நம்மளுக்கு கொஞ்சம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைலாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டா சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் மேடம். சொல்றா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்போ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். என்ன அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து சோத்த போடனே பாசி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏப்பா ஏய், அவன் என்ன கவலையில இருக்கியா? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்க என்னடானா? நாங்களும் சொல்றோம், இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சீக்கிரம் சோத்த போட்டுனா சட்டுப்பட்டு சாப்பிட்டு கிளம்புவோம்ல. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை. இந்த கறியை பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா. கோ. சரியான சோத்து சட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர. அப்படி போ. அப்படி ஆளுகளை பாரு, ஒரு டீசென்ட் வேணா. நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். கோயில 2 எலும்பு அப்படி கொண்டு போயிட வேண்டியது. நீ வாயா, இந்த கறி குழம்ப நல்லா அந்த தொட்டியில ஊத்தணும்.
டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏன்டா இந்த சாம்பார் இளவ சாப்பிடறதுக்கு நான் ஏன்டா இங்க வரணும்? என் வீட்டுக்கே போறேன்டா. அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த. போற இடத்துல எல்லாம் பரோட்டா எதிர்பார்க்கறது. மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். சிவராணி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. இவன் ரொம்ப லேட்ரா. எவன்டா அவன் விசில் அடிச்சது? டேய் எவனா இருந்தாலும் எட்டி மிதிச்சிருவாமா. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்பிள்ள. டெஃபினெட்லி. தேங்க்யூ. என்ன போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போற? சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தானே தெரிஞ்சிச்சு, அதான் தேங்க்ஸ் சொல்லாம்னு தான் பார்த்துக்கிட்டே. ஹலோ, இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லி தெரியாத? ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, ஒன் நிமிட்டியா? கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பார்க்க வைக்க தானே. ஹவு லெட்டர்ஸ்? இப்படி எல்லாம் கீழே கடந்த பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காதுல்ல? then how to do the chemistry, the Pythagoras theorem? greeting card வாங்கி சாக்லேட் வச்சு கொடுக்குறேன். greeting card சாக்லேட்டா? காஸ்ட்லியா இருக்கும் போலயே. இல்ல நடக்கதா விட்டுருவாங்களா? ஆமா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வருது மாதிரி ஆகி போயிரு. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கன, சபைனா எங்க சங்கம் இருக்கன. சொல்லுங்கப்பா, எதுவும் பிரச்சனையா? பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா? டேய் முதல்ல கண்ணாடிய கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. பொறாம. டெல்மி பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல, எல்லாம் சரிதானே? என்ன சரிதானே? வீட்டுக்கு 500 ரூபா வசூல் பண்ணி அதுல 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் ஆட்டையை போடலான்னு பாக்குறீங்க. அதுதானே அந்த கூட்டம். அதாயா அதத்தான் நாங்களும் கேட்கிறோம். ஏன்டா பிரச்சனை பண்றீங்க? அவன் பொய்யா சொல்லிட்டான். 15 வருஷமா இதை பண்றீங்க. நீ வேற சுமாரப்பா, ஏற்கனவே சாணியை கொண்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க, வேற ஆள் எரிய போறாங்க. நிறுத்துங்கடா. இங்க பாருங்கயா, நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ளை மாதிரி தவிக்கிட்டு தெரிஞ்சவங்க. லேட்டா தான் புரிஞ்சது அதெல்லாம் முட்டாள்தனம்னு. அண்ணே முடிவா என்ன வேணும் கேளுங்க. முடிவா என்ன சொல்றது? நம்ம ஊரோட ஒரு சின்னாலப்பட்டிக்காரங்க அவங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தல. ஏன் இந்த பூச்சிப்பட்டிக்காரங்க நடத்தின ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பத்தி இந்த ஊரே ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு ஊரா தெருவாயா போறது. இந்த வாட்டி ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? பின்ன என்னடா இந்த ஊர் பேர்லயே சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகிளிப்புலன்னா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? நாங்க திண்டுக்கல் ரீட்டா வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக கேட்டோம். உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? ஏண்டா லேட்டு? சரி குடி மாப்பிள்ள, நம்மளுக்கு கொஞ்சம். நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். ஏய் ஏன்டா வண்டியை நிறுத்திட்ட? விடிய காலைல இருந்து மத்தியானம் வரைக்கும் 3 லோடு தான் அடிச்சிருக்கு. பொறுனே எதிரே லாரி வருது, ஹெட்லைட் வேற போட்டு வராங்க பாருங்க. ஏய் நம்மகிட்ட ரைட் இல்லையா? தூக்கி போட்டு ஓட்டுறேன். காலத்துல 7 எழுத்துட்டாங்க, எவன் தலை உள்ள போகுதோ.
நான் ஹெட்லைட் போட்டு வந்துடல, நீங்க நிக்க வேண்டியதானே? ஏய், நீ வெறும் ஹெட்லைட் மட்டும் தானே போட்டாந்த. ஆனா நாங்க ஹெட்லைட், டியூப் லைட், ஓம் போர்டு, குத்து விளக்கு, சீரியஸ் எல்லாம் சேர்த்து போட்டாந்தா. பார்க்கலையா? ஏன்டா அப்படி கிணத்துல பேசிக்கிறீங்க? பின்னால போறீங்களா இல்லையாடா? என்னது பின்னாடி போறதா? யார பின்னாடி போக சொல்ற? சிவனாண்டி யாரு நினைச்ச? சிவன்டா சிவன். அப்பா எங்க பள்ளி ஆண்டவர் யாரு நினைச்ச? முருகன்டா முருகன். ஏலே உங்க பிரச்சனைக்கு என்ன கடவுள் எழுக்கிறீங்க? எவ்வளோ வருது வழிய விடுடா, போறது இல்லையா? அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? மான மரியாதை இல்லாத சிவனாண்டி லாரிக்காரன் சொல்ற. மான மரியாதை? டேய், எங்க சிவனாண்டி மேல மாசில நடந்து போனா கீழ மாசில கலக்கவரம் குனிஞ்சு பாக்க. ஏன்னா எங்க சிவனாண்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. போன வருஷம் நடந்த ஜல்லிக்கட்டுல அவரோட மாடு தோத்துருச்சுன்னு தெரிஞ்சதும் பாசமா வளர்த்த மாடுன்னு கூட பார்க்கலடா. வெட்டி கொண்டாண்டா எங்க பள்ளி ஆண்டவன். மாடை வெட்டினவெல்லாம் கௌரவத்துல பெரிய ஆளா? டேய், பெத்த மக ஒருத்தனை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொண்டவன்டாங்க சிவனாண்டி. தன்னோட கௌரவத்துக்காக பெத்த மகளையே கொண்டவனுக்கு உங்களை படம் எமண்டாயிரா? என்னது எங்களே போடுவீங்களா? வாங்கடா பாத்துக்கலாம். எங்க அண்ணன் கண்ணா குத்துறீடா. போட்டு கொல்லுடா. ஐயோ, எவன் தலைய ஊர்ல போய் நினைச்சே, என் தலைய உருண்டுச்சே. ஏயா வழக்கமாக உங்கள் ஏரியாக்காரங்க சண்டை போட்டா கையை காலத்தை வெட்டிட்டு வருவீங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? மண்டே உடச்சு வந்திருக்கீங்க சார். நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், இப்பவே தலை எடுத்துறேன். ஏய், நீ என்னடா தலை எடுக்குது? அதுக்கு மேல என்ன சுட்டு கொல்றடா. ஏய் சார், பப்ளிக்கா ரோட்ல வண்டியை போய் நிறுத்தி பிரச்சனை பண்ணிட்டு இப்போ இங்க வந்து தலை எடுக்கிறேன், வால் எடுக்கிறேன். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சார் நீங்களே சொல்லுங்க சார். கௌரவத்துக்காக மாடை வெட்டின வீரனா, லவ் பண்ணி ஓடி போனவள பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம சுட்டு கொண்டாங்க அண்ணன் சிவனாண்டி வீரனா? ஏன்ட்டே வா. ஆளுல மூஞ்சிலையும் பாரு. இனிமே எங்கேயா உங்களை பார்த்தேன் தொலைச்சு போய் தொலைச்சு எல்லாரையும் கூட்டு போங்கடா. ஷோ சார், உனக்கு என்னையா? என்ன சார் இப்படி அருமையான கேஸ் மாட்டிருக்கு. அவன் என்னடான்னா மாட்டை கொண்டான்றான், இவன் என்னடான்னா மகளை கொண்டான்றான். சார் எனக்கு என்னமோ இது பெரிய மேட்டரா தோணுது சார். யோ, அவங்களே குடியார பயல்க. அவங்க ஏதோ குடிச்சுட்டு உளறாங்கன்னா நீயுமாயா? இன்னைக்கு நாட்டு நடப்புல பல உண்மைகளை குடிகார பயலுங்க தான் சார் போட்டு உடைக்கிறாங்க. சிவனாண்டி இந்த ஊர்ல பெரிய ஆளியா? இது வரைக்கும் அவரை பத்தி கம்ப்ளைண்டே வந்தது இல்லையா? கம்ப்ளைண்ட் வரலன்னா என்ன சார், மொட்டை கடிதாசி வந்து கேஸ் ஆரம்பிப்போம். ஓப்பனா சொல்றேன் சார், எங்க போனாலும் எல்லாரும் 2 கோடி ஏட்டையா 2 கோடி ஏட்டையான்னு வெறுப்பேத்துறாங்க சார். நீங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் சார் இன்ஸ்பெக்டரா இருக்க போறீங்க? நீங்க திண்டுக்கல் எஸ்பின்ற தித்திப்பான செய்தி வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் சார். சரி சரி, விசாரிச்சு சொல்லியா? ஓகே சார். அண்ணே ஒரு டீ போடுனேன். ஏனே ஊர்ல சிவனாண்டி சிவனாண்டின்றாங்களே, அவன் என்ன பெரிய ஆளா? பெரிய ஆளா? சிவனாண்டி மோசமான ஆளியா? எப்பயும் இடுப்புல சூரிய வச்சுக்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே சங்குல நறுக்கு நூத்தி போடுவான். ஆமாப்பா, சின்ன பிள்ளை கணக்கு 2 சிரிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அவர் வரட்டு கௌரவத்தினால பச்சை மண்ணுன்னு கூட பார்க்காம ஒண்ணு போட்டு வந்துட்டாரப்பா. இப்படியே விசாரிச்சு வச்சுக்க, கடைசியா உங்களுக்கு அறுத்துப்படையும் ஒழுங்கா ஓடி போயிரு. ஏண்டா எங்க பார்த்தாலும் சிவனாண்டியை பத்தி விசாரிக்கிறிய? யாரா நீ? ஆளை பார்த்தா ஐஸ்கார மாதிரி தெரியலையே. பழனியாண்டவன் சொந்தக்காரனா? பதிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப எங்க முதலாளி சேவனைக்கு வந்த ஜோசியக்காரனா? இல்ல, போலீஸ்காரன். சிவனாண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த ஊர்லேயே பரம்பரையா பணக்கார குடும்பம் நம்ம சிவனாண்டியோட குடும்பம். இந்த வட்டாரத்திலேயே நாட்டு துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரே ஆள் நம்ம சிவனாண்டி மட்டும்தாங்க. சிவனாண்டிக்கு 3 பொண்ணுங்க. ஆனால் கூட அவர் தன்னுடைய பையனா நினைக்கிறது அவருடைய துப்பாக்கியை தாங்க. இந்த துப்பாக்கியை புல்லட்டில் வச்சுட்டு போகும்போது ஏதோ இந்திய இராணுவமே அவர் பின்னாடி வர மாதிரி அப்படி ஒரு கௌரவம். வாரத்தில் 6 நாள் வேலையில்லாமல் சும்மா கூட இருப்பார் நம்ம சிவனாண்டி. ஆனால் சனிக்கிழமைன்னு வந்துட்டா 4 பேரை கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு போயிடுவாருங்க. இப்படி மீசையை முறுக்கி விட்டுட்டு இவர் எங்கே போகிறாருன்னு தெரியுங்களா? அவருடைய துப்பாக்கியை ரெனூவல் பண்ணத்தான். என்னப்பா சிவனாண்டி, மழையில நினைச்சிட்டியா? சளிகிடி பிடிக்க போதப்பா. நான் போய் தைல இலையும் தும்பச்செடியும் பிடிக்கிட்டு வரேன். ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவோம், எல்லாம் சரியா போயிடும். ஆவியாவது சாவியாவது சளி எப்ப முதலாளி பிடிச்சிருக்கு? என்னப்பா கேனத்தனமா பேசிக்கிட்டு? அண்ணனை கண்டா சனியே தெரிச்சு ஓடுது. இதுல சளிதான் வந்து பிடிக்குதாங்க. சும்மா இருங்கண்ணே. அட விஷயம் தெரியாம பேசுற நொன்னிகளா? நமக்கெல்லாம் எப்படி சிவனாண்டியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு சிவனாண்டியை பிடிச்சிருக்கா? இப்படி தாங்க சிவனாண்டி தும்முனா கூட அதை ஊதி பேசியே பெருசாக்கிடுவானுங்க. இந்த 4 பேர் இல்லாமல் சிவனாண்டி இல்லை, சிவனாண்டி இல்லாமல் அந்த 4 பேர் இல்லை. ஐயா, எங்கேயாவது டொப்புன்னு சத்தம் கேட்டால் கூட நாங்கள் உங்களை தான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு எதுக்கா துப்பாக்கி? பேசாமல் சரண்டர் பண்ணிருங்களா? வெள்ளக்கார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற முன்னாடியே
எங்க தாத்தனுக்கு இந்த துப்பாக்கியை கிஃப்டா கொடுத்துட்டு போயிட்டான். இதை போய் சரண்டர் பண்ண சரி, அதை விடுங்க. எங்க தோட்டம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மலையடி வாரத்துலங்க. அப்புறம் கரடியை காட்டெருமையை வந்துன்னா டுவெல் டுவெல் கையை வச்சுட்டா சுட முடியும்? சும்மா வெட்டியா பேச வேண்டியது. துப்பாக்கி என்னோட கௌரவம். துப்பாக்கி மட்டும் இவரோட கௌரவம் இல்லைங்க, இந்த ஊரே இவருடைய தாத்தா. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. இது என் மூத்த மக. 7 கழுத வயசாச்சு. கல்யாணம் நடக்க மாட்டேது, ஒன்றும் நடக்க மாட்டேது. அப்படி ஒன்று நடக்குமா நடக்காதா பார்த்து சொல்லுங்க. அவ்வளோதானே, கேட்டு சொல்லிடுவான். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ணை திறந்து பாரு. அவளை பிடிச்சுக்க காத்து கருப்பு பேய் பசாது திட்டு மரப்பாடு பில்லி சோனியம். அதை விட்டு விலைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போறா கருப்பா. செருப்பட்டி முத்தையா 2 2 4 நடக்கும்டானப்பா. நடக்கும்னா எப்போ நடக்கும்? அதையும் அப்ப என் கருப்பங்கிட்டே கேட்டுருவான். 4 4 8 என்னப்பா நடக்காதுட்டான்? என்னடா இருப்பா அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல, கரெக்டாக பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. மாறுநாட்டு கருப்பா வந்து சொல்றான். கருப்பேன் குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. என்ன சாமி கரெக்ட் பண்றது? கூற சவ 1, கூவாத சவ 1. இல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி 1 கிலோ. ஆச்சி மட்டன் மசாலா பாக்கெட்டு 2. கருப்பேன் விரும்பி சாப்பிட்ற கோட்டர் சரக்கு வடநாட்டு சுருட்டு 1 பண்டல். கடைசியா கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் 1. வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, அதான் இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கருப்பனுக்கு படையில போட்டு திரும்பிப்பாங்க போனீங்கடா. உன் மகளுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கருப்பம், 300வது நாள் அந்த கருப்பனே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்க முடியாதுல. அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி 4 எடுத்தா நம்ம குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிரும். எல்லாத்தையும் அழிட்டு விட்டாங்களா? இது நம்ம கடைக்குட்டி கோடிக்கு பேபுல நாரம் எங்க இருக்கோ? மெதுவா திரும்புடா. Let's go. Mr. Cody, please listen. It is very dangerous place. ஓகே, அக்யூரேட்டா போறேன். ஏற்கனவே டேய் 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 நான் இல்ல, யாருமே இல்லையே. போடா உங்க போங்கப்பா போங்க. இப்ப பார், என்ன இளவு சொம்பு நெளிஞ்சு போச்சுடா. கம், பேச மாட்டேன். கம், நான் வாடான்னு அர்த்தம்டா. இருக்குப்பா, நம்ம தேடி வந்த செவனாண்டி உசுறு தூங்கிக்கிட்டு இருக்கு. என்ன தூக்கிடுவோமா? எஸ் பாஸ். செத்தான் சிவனாண்டி. தேங்க்யூயா. என்ன பண்ண போறேன்? எங்கடா போற? டேய், இதெல்லாம் நம்ம சங்க செட்டு உள்ளே இல்லடா. இனிமே சங்கமே இல்லடா. செவனாண்டி முழிச்சாண்டா என்கொரியே இல்ல, ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான். ஐயோ யோ சிவனாண்டி, நீ வெத்த மகளாயா இது? ஐயோ, இம்பூட்டு அழகா இருக்காளே. அடிப்பாவி, நான் எடுத்து கொடுத்தப்ப வேணாம் வேணான்னு வீராப்பா தள்ளி விட்டுட்டு இப்ப அதே டிசைனை போட்டிருக்கியா? ரைட்டு. டேய் போஸ் பாண்டி, லதா பாண்டி மனசுல ஏதோ ஒரு மூலையில நீயும் வாழ்ந்துகிட்டு தாண்டா இருக்க. யோ சிவனாண்டி, இதை காட்டித்தானே என்னை 5 நிமிஷம் பேதியாக வச்ச. இந்த வந்துட்டியா, உன்னைய ஒரே படா போட்டு தள்ளுறியா? உன் மண்டை செதற திரும்பிட்டான்டா. ஜுஜு 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 ஜு.
ஓசியில ஓடுற படம் தானே மாப்பிள்ள. யாரு பார்த்தான்னு குன்று பார்த்துக்க பொறாம பிடிச்சவைய. இந்த பக்கம் டாக் இருக்குடா. ஐயோ பாவண்டா, இங்கிட்ட ஓடியாந்துரு. சிவனாண்டே சிவனாண்டே. ஸ்டாப் இட். ஐயோ துப்பாக்கி. தனலட்சுமி என்னடி கொட்டாய் விடுற? துப்பாக்கி எங்க? துப்பாக்கியா? எனக்கு தெரியல. அசால்ட்டா திரும்புற. இங்க வா. ராத்திரி செவுத்துல மாட்டிருந்த துப்பாக்கிய காணல காணோம்னா அதுக்கு என்ன கால் முளைச்சு வாக்கிங் போயிருச்சா? ஆமாங்க, நான் தான் துப்பாக்கியை தூக்கிட்டு அந்த விளங்காத 4 பேரோட வேட்டைக்கு போய் வெறுங்கையோட வீட்டுக்கு வரேன் பாருங்க. வெறுங்கையோடயா? எடி துப்பாக்கி காணாம போச்சுக்கிற டென்ஷன் இருக்குற. வெறுங்கையோட. ஐ மேங்கோ. அட்புக்கு இலக்கண பார்த்த அந்த 4 பேரை பார்த்து விளங்காத 4 பேர் சொல்றியா? சிவனாண்டே சிவனாண்டே. துப்பாக்கி இல்லாம வாழ முடியாது. எதுக்குற உனக்கு சாட்டு வேணும்? துப்பாக்கிங்க துப்பாக்கியே காணோம். என்னடா போஸ்? ஐயோ என்னங்க வேடாங்க. தனலட்சுமி என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? ஆமாங்க, நீங்க வேட்டைக்காரங்கிறதுக்கு அடையாளம் இது ஒண்ணுதாங்க இருக்கு. இதையும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா தயவு செஞ்சு என்னப்பா என்னாச்சு? துப்பாக்கி பாத்தியா? துப்பாக்கி பார்த்தேன்பா. விஜய் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்பா நீங்க இன்னும் பார்க்கலையா? அடராமா, வாக்கப்பட்டு வந்தவதா விருசம் பழம்னா வயித்துல போறது வாழைப்பழமா இருக்கு. என்னம்மா என்னாச்சு? துப்பாக்கியை காணோம்டி. ஐயோ, இந்நேரம் என் துப்பாக்கி எவன் கையில சிக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு தெரியலையே. போச்சு போச்சு, துப்பாக்கி போச்சு. கோவிந்தா கோவிந்தா. பேசாம துப்பாக்கியை காணோம்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? நங்க 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 மண்டல் நார் போட்டா தண்ணி உனக்கெல்லாம் புத்தி வரும். அவங்களே துப்பாக்கி கொண்டு வந்து சரண்டர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா துப்பாக்கியை வச்சு காப்பாத்த வக்கீலன்னு சொல்லி லைசன்ஸை பிடிக்க வச்சு வாங்கில. அடங்கோக்கா மக்கா. அந்த துப்பாக்கியை தூக்கி மோட்டார் பைக்கில் வச்சுட்டு கூலிங் கிளாஸுகளை போட்டுக்கிட்டு போறது என்ன வாரது ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதை தூக்கிட்டு போனோம், அதை வச்சுக்கிட்டு காட்டெறிவி சுடுறானோ யானையை சுடுறான். இந்தாங்க காப்பி குடிங்க. என்னங்க காப்பி குடிங்க. எப்ப பார்த்தாலும் துப்பாக்கி நினைச்சுக்க. இவங்க வேற விடிய முன்ன வந்துட்டாங்க. ஆமா ஆமா, உங்க அள்ள கைங்கெல்லாம் வந்துட்டாங்க. நான் கிளம்புறேன். ஏய் என்னப்பா தலையில துண்ட போட்டுருக்க? ஸ்டைல் நல்லா இருக்கு முதலாளி, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஏண்டா ஊர்ல எத்தனை பேர் தலையில துண்ட போட்டு திரியுறாங்க, எவனுக்காவது இந்த கெட்டப் வந்துருக்குதாடா? அத சொல்றா. அப்புறம் நைட் ஃபுல்லா சரியான வேட்டை போட்டுருக்கு. மான்கறி வாசம் மூக்க தொலைக்குது போய். ஏண்டா மாட்டுச்சாணி நாத்தோ, உனக்கு மான் குளம் மாதிரி இருக்கா? துப்பாக்கி காணோம்னா நொண்ணைகளா? ஏய் என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, நேத்து காலையில இருந்து துப்பாக்கி காணோம்னா எவன் எடுத்துட்டு போனான்னு வேற தெரியல. கவலைப்படாதே, எவன் துப்பாக்கி எடுத்துட்டு போனானோ தேடி பிடிச்சு கைய காலை இணைய போடுவோம்னே. நீங்க எவனே தெரியல, அப்புறம் எங்கிட்ட கைய காலை என்கிறது. அண்ணே 2 மணி நேரத்துல எவன் துப்பாக்கி எடுத்தானா அவன் பேரு ஊரு ஜாதகத்தோட வரேன். அண்ணே வாங்கண்ணே போலாம். சரிப்பா. அக்கா தலைவலி மாத்திரை ஒன்று கொடுங்க. இங்க பாரு, இனிமே பூனை மாதிரி கத்துன அம்புடுதான். அப்ப புலி மாதிரி கத்தட்டா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. இப்ப நான் திருந்தி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சிஎம்மா ஆக போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல பெரிய கலவரமாமே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உங்க அப்பன் துப்பாக்கி எவனோ தூக்கிட்டானா? ஐயோ, உனக்கும் தெரிஞ்சு போச்சா? வீட்ல இருந்த துப்பாக்கிய எவனோ தூக்கிட்டு போயிட்டான்.
எங்க அப்பா பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இருக்கணும்ல. நாசமா போக, அழிஞ்சு போக, என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்சு தெருவுல பிச்சு தான் எடுக்கணும். ஏன் அவ்வளவு ஃபோர்ஸா போற? அவன் எவனா உனக்கு வேண்டப்பட்டவனா இருக்க போறான். எனக்கு வேண்டப்பட்டவனா? யாரு? நந்தா. இந்த பிச்சைக்காரன் தொல்லை வேற. பேபிமா. சரி, யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடு, குடிச்சிக்கிட்டே பேசுவான். கூல் ட்ரிங்க்ஸா? மரியாதையா போய் வச்சிரு, இல்ல நானே போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். போய் சொல்லு. அந்த ஆள் வச்சு அடிக்க வந்தா சும்மா விடுவாங்களா? அதான் தூக்கிட்டேன். ஆளு வச்சு அடிச்சாரா? எதுக்கு? அதெல்லாம் எனக்கே மாமனாருக்கு நடுவில் இருக்க பிரச்சனை. நீ தலை கோவப்படாதம்மா. நான் துப்பாக்கி திருப்பி வச்சிடறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்ன எப்ப பார்த்தாலும் அதே நினப்பு. இந்த புளிச்ச தண்ணி பயில கல்யாணம். அவனுக்கு நான் தான் தொண மாப்பிள்ளையா போறேன். நீ தொண பொண்ணா வரணும். வர்ற. ஐயோ, தொண பொண்ணால வர முடியாது. ஐயோ, துப்பாக்கி எல்லாம் திருப்பி வைக்க முடியாது. சரி, யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். யாரு? பிச்சை மகனா? நொச்ச மகன். ஓ, உங்க அப்பா பேரை மாத்தி. நீ ஏன்டா இங்க படுத்திருக்க? உன் கூட சேர்ந்ததுக்கு எங்கேயாவது படுக்க விட்டுக்கான்னு சந்தோஷப்படு. ஓ காட். அங்க துப்பாக்கி தூக்குனில இருந்து செவனாண்டி வெறி பிடிச்சு போய் வெறி நாயிலும் துரத்திக்கிட்டு திர்றான்டா. இப்ப நீ பத்தாவதுக்கு அவன் மகளை வரத்திக்கிட்டு தெரியற. சூப்பர்ல. எங்க போய் முடிய போகுது? போ. டாடி கூப்பிடுறேன். டே டாடி, உனக்கு என்னடா வேணும்? பெரிய முதல்ல மாட்டிருக்கு. சிக்கச்சுனா 2 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்ப மட்டும் நான் முட்டிக்கால் போட்டா சாப்பிட்டுக்கிட்டு தெரியுறோம். டேய் வை வந்தா காசு கிடைக்கும், அவ்வளவுதானே? வை. மாயாண்டி கருப்பாண்டி கோயில பொங்கச்சோறு வாங்கிட்டீங்களான்னு வந்திருப்பாங்க. அப்போ ஓகே. என்னங்கண்ணே திடுப்புன்னு இந்த பக்கம் ஒருத்தன் நான் அண்ணன் வீட்டுக்குள்ள பூந்து துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டேன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கைய கால இணுங்கணும். அதுக்கு தான் முத்து போட்டு பார்க்க வந்திருக்கான். மாட்டினாங்க கம்மம் கச்சுதான். நீ உங்க அப்பனு சேர்ந்து கை செலவுக்கா என்ன காட்டி கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? இது வேலைக்கு ஆகாதரா. நான் கிளம்புறேன். இப்படி எல்லாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருந்தேன்னு வையன், நான் தான் துப்பாக்கி எடுத்தேன்னு உங்க அப்பா ஈஸியா காட்டி கொடுத்துருவேன். யாரு? எங்க அப்பன். அவன் சரியான டுபா குருமாப்ல. நீ வேணா பாரு, இவன் பேசுற பேச்சுல அவங்க துப்பாக்கி தொலையலன்ட்டு போயிருவாங்க. இஸ் இட் ராம்ஜியா? கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா? ஒரு ஈயன்பு கூட முளைய முடியாத என் பிள்ளை வீட்டுக்குள்ள எவனா ஒருத்தன் முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி விட்டு போயிட்டான். அவன் யாரு எந்த ஒண்ணு கரெக்டா பார்த்து சொல்றாருப்பா. 2-2-4 நடப்பு நம்பிக்கை உறுதி. போக்குவரத்துல சேதம். உங்க துப்பாக்கி ரொம்ப அடி வாங்கிருக்கப்பா. அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டுல விளையாண்டுக்கீங்க. என்னடா கரெக்டா சொல்றேன்? டாய், எங்க அப்பா முத பாலெல்லாம் நல்லாத்தான் போடுவேன். வெயிட் அண்ட் சி. 2-1-3. என்னப்பா முடியாதுன்றியா? எப்படி? அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில போயிருச்சா? முடியாதுன்னு என்ன அர்த்தம்? முடியாது என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. ஐயோ பூச்சாண்டி. அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கருப்பேன் குசும்புக்காரன் காட்டி கொடுக்கறது லஞ்சம் கேட்கிறானப்பா. என்னது லஞ்சமா? லஞ்சம்னா பணமா இல்ல, வெறும் பொருளாத்தான். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடுவான் பாரு. கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பன் பொண்டாட்டிக்கு சில சட்டை, மூத்த மானுக்கு லுங்கி சட்டை, நடுமானுக்கு பேண்ட் சட்டை, இளையமானுக்கு 7 ஜாக்கி சட்டி, 4 பனிய, 9 நம்பர் பேட்டா செப்பல், 1 சோடி. சரி சாமி, நீ கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம். எடுத்தது யாருன்னு சொல்லு. சொல்லிடுவான். தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? டேய் மாட்ட போறேன்டா. ஒன்றும் கவலைப்படாத. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா நோ பாலா தான் போடுவான் பாரு. ஐயோ கருப்பா, பூரா முத்தும் குப்பர் கலந்து வச்சே. இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? எவன் உங்க துப்பாக்கி எடுத்தானோ அவன் வலது கையில மச்சம் இருக்குமியா? என்ன ஒய் சூப்பர்ரா உங்க அப்பரு. அண்ணே ஊருக்குள்ள ஒருத்தனை விட கூடானே. வாங்க போலாம். டேய் வாட் ஹேப்பன்டா? ஏய் கோடாங்கி, நீ சொன்ன மாதிரி எவன் கையில மச்சம் இருக்கோ அவன் 2 கையும் வெட்டி கொண்டாந்து கருப்பேன் காலடியில போட்டு நீ கேட்டத வாங்கிக்க. ஏய் வாங்க பாப்போம். ஒரு பைய விடாம தேடுவோம். 2 கை இல்லாம என்ன பண்ண போறியோ? இந்த வருஷம் உங்களுக்கு தீபாவளி. ஐயோ
உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? இவங்கள விடுறா மகனே, இவங்க இல்லாட்டி இன்னொரு வெளிச்சமே மாட்டாம போயிருவேன். நான் மாட்ட போறேன்டா கொஞ்ச நேரத்துல. ஏண்டா? என்ன ஓடா, துப்பாக்கி எடுத்தவன் கையில மச்சம் இருக்குன்னு சொன்னீங்க, என் கையிலயும் ஒரு மச்சம் இருக்குடா. உன் கையிலடா மகனே மச்சம் இருக்கு? அதான்டா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அடிச்சு விட்டேன். அடிச்சு விட்டியா? டேடே விடுறா மகனே, கருப்பன் தானே சொன்னேன். போடா. ஏய் நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. கருப்பா வாடா, வா வா போவா. என்ன பண்ண போறேன்? இப்போ உங்க அப்பன் போட போற ஸ்பின் பாலை மட்டும் பாரு. சிவனாண்டி, எப்பா சிவனாண்டி, என் மகன் கையில இருந்தா மச்சம் இருக்கு, அதுக்காக என் மகன் தான் எடுத்துருப்பான்னு நினைச்சிடாதீங்க. ஐயா சத்தியமா நான் எடுக்கவே இல்லை. கருப்பை சொல்லிட்டாங்கடா. ஆமா கருப்பை அப்படியே சிபிஐ ஆபீசரு. அவன் கருப்பை இல்லைங்கய்யா, எங்க அப்பே களவாடி பையா. எந்த ஊர்ல கருப்பன் பேண்ட் சட்டை ஜாக்கில ஜட்டி இல்லாம கேட்பேன், விட்டா அவன் உங்ககிட்ட யுனோவா கார் கேட்டிருப்பாங்க ஐயா. விட்டா அப்பா எல்லாரையும் அடிச்சே கொன்னுடுவார் போல. ஆமா வீட்டுக்குள்ள போய் துப்பாக்கி தேடி பாப்போம். அடியே நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், வீட்ல எங்கேயுமே இல்ல. இல்லம்மா அவசரத்துல சரியா தேடாம விட்டுருக்கலாம்ல. ஆமா சிவனாண்டி பொண்ணாச்சே, சொன்னா கேட்கவா போற? வா பார்க்கலாம். அம்மா நீ கிச்சன்ல போய் பாரு, நான் அந்த ரூம்ல போய் பார்க்கறேன். கேளுங்க சார். சிவனாண்டி சார் சொல்லுங்க சார். டேய் உன் கூட வந்த கூட்டு களவாணி யாரா? கூட்டு களவாணியா? மெயின் களவாணி அவன் தாயா. யாரா அவன்? எப்படா இருப்பான் சொல்லி சொல்லடா. தெரியும், சொன்னா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. ஏய் சொல்றா. ஐயா கட்டையா குட்டையா கரடிக்கு மீச முளைச்ச மாதிரி நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்கய்யா. டேய் இவன் சொல்ற அடையாளம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவனை நான் மிதிச்சே கொல்றேன். அவன் ஒண்ணு தர சொல்றான். அவனை அடிச்சு ஏய் இங்க எங்கேயுமே இல்லடி. ஐயோ அம்மா ஸ்லாப்ல பாருமா. ஸ்லாப்பா? ஏதோ இவ வச்ச மாதிரியே சொல்றா. ஷோ என்னங்க, துப்பாக்கி இங்க இருக்கு. அண்ணே கட்ட வித்து விடுறது. கட்டவே இல்ல போடா. கட்டவே இல்லையா? போடாங்கற போக மாட்டா. இருனே கையிலே கட்டிக்கிறனே. என்ன மாப்ள அடிச்சாங்களா? ஓ அடிச்சேப்டாங்களா? ஏய் என்னடா சத்தம்? ஏய் யாரா அவன்? இருந்தாலும் நீ துப்பாக்கி திருடி இருக்க கூடாது மாப்ள. டேய் போசே வாடா வாடா வாடா. நீ எங்க வரமாட்டியோன்னு பயந்துட்டேன் மாப்ள. நானும் வர வேணாம் தான்டா நினைச்சேன். ஆனா நான் தான் உனக்கு துணை மாப்பிள்ளையா வரணும். நீ என் காலில் விழுந்து கெஞ்சினதுக்கு அப்புறம் வரலன்னா அப்புறம் தலைவனா இருக்கிறதுக்கு என்னடா மரியாதை? டேய் சாரிடா மாப்ள, நீ வரலன்னு சொன்னதும் துணை மாப்பிள்ளைக்கு வேற ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? யாரா அவன்? அதோ அங்க பாரு. இவனா? ஊருக்கு கொசு மருந்து அடிக்கிறவனெல்லாம் எவன்டா இங்க கூட்டியாந்தது? காலி ஆயிடுச்சு. என்ன போஸ்ட் பாண்டி பந்தி ஆரம்பிச்சாச்சு, வந்த வேலையை பார்க்க வேண்டியதானே. அப்புறம் கறியை காண எலும்பு காண தொணை மாப்பிள்ள சட்டையை பிடிச்சிக்கிட்டு அழுகக்கூடாது. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? அதோ அந்த புள்ளைய உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரா அது? 5 வயசா இருக்கும்போது 2 பேரும் எருக்களம் பூ மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அது ஏன்டா எப்ப ஞாபகப்படுத்துற? அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கே நான் தானடா துணை மாப்பிள்ள. இந்த செகண்ட் மேரேஜை விட்டுவேனா? செகண்ட் மேரேஜா? நீ ஏன் துணை மாப்பிள்ள ஏறா? டேய் அப்ப நானே இங்க தானே வச்சேன். எங்க இதைத்தானப்பா தேடுற? போய் சோத்தண்டா தூக்கிட்டா. ஓடு 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 ஓடு. டே கொஞ்சம் பாருடா, குழம்ப தாளிச்சுக்கிறேன். தாளிச்சுக்கிறியா? எப்பா முன்னாடிலாம் 6 மணிக்கு எழுந்துச்சு சுறுசுறுப்பாக வேலை செய்வ. இப்போல்லாம் எந்திரிக்கவே 8 மணி ஆகுது. வர வர சோம்பேறித்தனம் கூடி போச்சுப்பா உனக்கு. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில் உருப்பிட்டு சாதிக்க போகிறாரோ. ஏன் மம்மி எப்படி இந்த ஆளெல்லாம் ஓகே பண்ண?
குழியில ஊத்து. ஏப்பா நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா? தயவு செஞ்சு வச்சிடாத. அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரைக்குடி பக்கம் போயிட போகுது. ஏன்பா சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பாரா? பருப்பை கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊற்றிருக்கிற. ஏன்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்ற? வர வர உங்க அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 2 வயசுல உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா. நான் தான் கஷ்டப்பட்டு. உன்னவன் கஷ்டப்பட சொன்னது? அம்மா செத்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால நல்லா ருசியா சாப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. என்னது சித்தியா? யா சரிப்பா, எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே? டே போஸ் பாண்டி, இவளை கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளவுதான். அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியே தான் போகணும். போறா வெடிகுண்ட. நானாடா கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன். நீ எங்கடா என்ன பண்ண விட்ட? அப்ப எனக்கு 6 வயசு, அறியாத பருவம், அப்படிதான் இருந்திருப்பேன். நீ தான் தலையில் 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும். பேசுவடா. எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அப்போ தெரியும்டா உனக்கு சித்தியோட கொடுமை என்னன்னு. ஆமா ஆமா, இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு. போடா போய. அந்த அம்மா உன வேணான் இருக்கும் கதவு. இப்போ ஓகேயா? மாப்ள என்ன இருக்கு? இதெல்லாம் எண்ணெயாடா? இந்த எண்ணெயெல்லாம் தடவை இவன் மண்டை மாதிரி ஆயிரும். இப்ப நான் வாங்கிட்டு வரேன் பாடுறா சூப்பர் எண்ணெய். என்ன வேணும்? எல்லாமே வேணும். தேங்காய் எண்ணெய் வேணுங்க. கோகனட் ஆயில். தேங்க்யூ. இந்தடா இந்த தடவி பாரு, தலைமுடி அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். இருக்கும்டா, இந்த நேத்தாண்டா இப்போ கொடுத்து விட்டேன். சீப்பு இருந்தா எடா பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டாங்க. என்னடா இது சிவப்பு கலர் சீப்பா? ஏன்டா சிவப்பு கலர் சீப்ல சீப்னா கோடு தான் நேரா வருமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் தான் ஒழுங்கா நடக்குமாடா? சுத்த நான்சென்ஸ் சனமா பேசுறீங்க. நான் போய் வர சீப் வாங்கிட்டு வரேன். சிவப்பு கலர் சீப்புக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? அத சேவரன பாத்து கேளு மாப்ள. ஏடா குடுமா சிவி நெளிச்சுப்படாதீங்க. எது இத? ஓகே தேங்க் யூ. யாரு? என்ன? மாப்பிளைக்கு பவுடர் வேணுமா? மாப்பிள பவுடர் கூட எடுத்துட்டு வரியா? அவன் கொண்டு வந்திருக்கான். ஆனா அது பழைய ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி இருக்குங்க. ஆனா நீங்க போடுற பவுடர் தான் வாசம் ஆள் அங்க இருந்து இழுக்குது. இங்க பாருங்க, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இனிமே அது வேணும் இது வேணும்னு கதவை தட்டினீங்க அம்படுதான். இந்த பின்ன மாற்றி. ஐயோ என்னங்க, அதான் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தா நீங்க ரொம்ப தான் கோவப்படுறீங்க. பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. இருமா, இப்ப இந்த டம்முன்னு 3 அவ்வளவுதானே, நாங்களே பண்ணிக்குவோம். தேங்க்யூ. காலையில கல்யாணம், கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோம்மா. மாமா மாமா, அக்கா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வருவீங்களா? உங்க அக்கா நல்லா இருக்குமா? எங்க அக்கா இல்ல, லதா பாண்டி. எங்க? இங்க பாரு, நான் கரெக்டா 1 மணிக்கு வீட்டை விட்டு வந்துருவேன். நீயும் வந்துரு. ஊருக்கு வெளில இருக்கிற கருப்புசாமி கோயிலுக்கு போறோம். அங்கிருந்து கார்ல பழனிக்கு போறோம். போற வழியில அப்படியே என்ன நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ முழிக்கிற. ஓ, அப்போ நான் எங்க அப்பா பார்த்த மாப்பிளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். நீ எஸ்கேப் ஆயிரலாம் நினைச்சியா? கொன்னுருவேன். அப்படிலாம் இல்ல. அப்புறம் எங்க இவளை கூட்டிட்டு ஓடுனா இவ அப்பா சுட்டு கொன்னுருவாரோன்னு பயமா இருக்கா? இங்க பார், வாழ்வோ சாவோ ஒன்னாதான் வாழ்வோம்,
ஒன்னாதான் சாவோம். ஹே லூசு, நீ எதுக்கு சாகிறத பத்தி யோசிக்கிற? இந்த போஸ் பாண்டியை நம்பினோர் கைவிடப்படார். மாப்பிள்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ. ஓ போயிட்டானா? ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா? ஏன் உங்க சீட் அங்கே போய் உட்காராதா? ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? என் ஆளை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு மாப்பிள்ள. அதை விட ஜுஜுபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாழ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா. சூப்பர்ரா. எப்போ கல்யாணம்? கூடிய சீக்கிரமே. என்ன அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்பிள்ள. சட்ட சிக்கலா? என் சிலுக்கு வால்பட்டி சிலுக்கு. ஊர்ல எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க தெரியுமா? ஒன்ன கிண்டல் பண்றாங்களா? எவனா இருந்தாலும் தூக்குவான், யாரா இருந்தாலும் வெட்டுறா. போயிட்டாங்க செல்லம். நீ என்ன தலைவரையா லவ் பண்ற? செயலாளர் தானே லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் தலைவர் ஆகணும். எது? தாலி கட்டுற வரைக்கும் நான் தலைவராக இருந்துக்கிறேன். நீ வேணா செயலாளராக இருந்துட்டு போ. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியை மாற்றிக்கிறலாம். மிஸ்டர் கோடி, நீங்கள் ரொம்ப ஸ்டூப்பிடாக பேசுகிறீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். காலத்துக்கு நீயே தலைவராக இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்களாம் தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளராக வந்து செத்து போயிருந்து இல்லையா? உலகத்தில் உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யாரை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடி, போசு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் தூக்குறா, எவனா இருந்தாலும் வெட்டு. புடிங்கப்பா, ரெண்டு பேரும் அடிச்சு கடிச்சு செத்துற போறாங்க. வாங்கப்பா. நீ வேற பேசாம உட்காரப்பா. விலைக்கோட ஆள் இருக்கிற தைரியத்துல தான் ரெண்டு பேரும் இப்படி மால் கட்டுறாங்க. பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பார்த்து. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடவா? டே கோடி, தலைவன் மேலே கை வச்சிலடா. சங்கத்தோட சட்டம் மேல பாயுண்டா. சட்டம் பாயுமா? அப்ப சங்கத்தோட கணக்கு வழக்க காமிடா. முதல்ல டீ கல்ல வாங்கின கணக்கு முடிங்கடா, அப்புறமேலுக்கு உங்க கணக்கு வழக்க பாத்துக்கிறமா. டீ கடை கரெக்ட்லாம் சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்னை பதவி விட்டு தூக்கி 10 நிமிஷம் ஆகுறா. என் பொட்டேட்டோ. நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஹே, சங்கம் வச்சவன்லாம் சரித்திரத்தில் இடம்பெற முடியாதுடா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. பேனர் டிசா பெண்றீங்க, சும்மா மீசை முறுக்கிட்டு பயங்கரமா பேனர் அடிச்சு வச்சிருக்கீங்களாப்பா. நம்ம ஆளுங்க கிராபிக்ஸ்ல பின்றாங்களேடா. அப்படியே வீரப்பனை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குல்ல. மாப்பிள, வீரப்பன் கெட்டப்பு முக்கியம் இல்ல, கையில இருக்க துப்பாக்கிய பாத்தீங்களா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? செவனாண்டி துப்பாக்கிடியே. இத மட்டும் செவனாண்டி பார்த்தான்னு வச்சுக்க, கீழ இருந்து மேல வரைக்கும் ஆணிதான். டே பதறாதடா. சிவனாண்டி இந்த கல்யாணத்துக்கு வரல. மாப்பிள, எனக்கு சைலோக்கார்ல வரவன் பூரா சிவனாண்டி மாதிரியே தர்றாங்க மாப்பிள. சிவனாண்டி, சிவனாண்டி அதான்டா. என்ன சிவனாண்டி, கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்கீங்க? என்னப்பா பண்ண சொல்ற? இன்னைக்கு காலையில இருந்து 4 முகூர்த்தம். அதனால தான் முதல்ல பொண்டாட்டி புள்ளைய அனுப்பிச்சு விட்டேன். சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இவனுக்கு தைரியத்தை பாத்தீங்களா? துப்பாக்கியை திருடவும் இல்லாம இவ்வளவு பெரிய ஃபிளக்ஸ் போர்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. சிவனாண்டி, இவனுங்களை சும்மா விடக்கூடாது. இவனுங்களை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். ஆமா, பாத்தீங்களானே, நான் அவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவன் ஒரு சில்லற பையன் அப்படி இப்படி எங்க வாயை மூடுனா, இப்ப பாரு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற முதலாளி. இல்லைன்னா நமக்கெல்லாம் பாவாடை கட்டி விட்டுருவானுங்க. அண்ணா, நம்ம செக்காவட்டிலேருந்து லதா பாண்டி யாரோ பொண்ணு கேட்டு வந்தான்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட நான் கிளம்பி வர சொல்லுங்க. அப்புறம் இந்த பாப்பாப்பட்டிக்காரங்க ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு உடனே ஃபோனை போட்டு வர சொல்லு. அடையாளம் மறந்தே போச்சுப்பா. நாளானிக்கு நம்ம கேரளா போகணும். சுமோக்காரனை வர சொல்லு. நாங்க என்ன சொல்லிக்கிருக்கோம், நீங்க என்ன பேசிக்கிறீங்க? ஏய், துப்பாக்கி கதை முடிஞ்சு போன விஷயம்.
இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இவனுக்கு நம்ம கையால் தான் சாவன்னு வரம் இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது.